நான் யாரு? யாரு? என் பேரு என்ன? உன் பேரு என்ன? அதெல்லாம் போட்டாது எப்படியோ போட்டு செய்தான் வயசுல நாடகம் என்ன? பூத்து பேரே தெரியல, என்ன புண்டை வாங்கி போட்டேன். நாட்டுக்கு நாடு மகாநாடு, அருமையும் பெருமையும் சேர்ந்த தாய்க்கிற நாட்டின் பேர் என்னப்பா? ஊர் பேர் சொல்றேன், சீக்கிரம் முடிச்சுன்னா 7 மணிக்கு வானூர்ல மொட்டை போட்டது. அதாவது என் பேர் என்ன தெரியுமா? என்னது? என் பேர் உனக்கு தெரிந்திருக்கணுமே. மத்தால சத்தம், இன்னார் மக்கள் சத்தம், இடையில் நம்ம சத்தம் சொன்னால் எனக்கு தெரிய மக்களுக்கு புரியும். சுருக்கமாக சொல்ல போனால் எனது பெயரோ ஸ்ரீமன் நாராயணர். ஆமா, எல்லாரோடும் 1 லிட்டர் ஊத்தும், எங்களுடைய மட்டும் 1/2 லிட்டர் ஊத்தும். இல்ல பெட்ரோல் ஊத்துனா என்ன சீமனையில. என் பெயர் ஸ்ரீமந்த நாராயணனாக இருந்தாலும் நீ எப்படி இருந்தாய்? அப்படி சொல்ற தம்பி. நேரத்துல போறதாங்க வியாஜ் வர மாதிரி
என் தாயாரோ தேவகி ரோகிணி. தாயார் தேவகி ரோகிணி. ஆமா. தந்தை யாரு? தாய் ஒண்ணு இருந்தா. தந்தை ஒன்று வேணுமே. வாடா என் மகனே. சொல்றா அப்பா மகனே. எங்க அப்பா யார் தெரியுமா? யாரு? சாமி எங்க அம்மா யாரு? யாரு? தேவகி ரோகிணி. தாய் தேவகி ரோகிணி. தந்தை அப்பாவும் தேவ மண்ணை. இருவருக்கு நீங்க எத்தனை பேர் வரீங்க? 3 பேர். யார் யாரு? அண்ணன் பலராமன், அண்ணன் பலராமன், தங்கை அழகு சுபத்திரா, சுபத்திரை. இந்த ஆயன். நீங்க எந்த நாட்டுல இருக்கிறீங்க? தங்கு துபாரகை. தங்கு துபாரகை இருக்கிறீங்க. இருந்தாலும் அது நேரம் வரல. ஒரு முக்கியமான விஷயம், தமிழ் மாசம் எத்தனை? 12 மாசம். ஆமா. எது முத மாசம் சொல்றா? எது 12 மாசம் எது பஸ் வருதோ அந்த பஸ் மாசம். அதாவது தமிழ் மாசம் முத மாசம் சித்திரன் தான் சொல்லுவாங்க. சித்திரவே கிடையாது. மார்கழி மாசம் தான் நல்ல மாசம். ஆமா. அதுக்கு எப்படி மார்கழி பேர் வந்துச்சு? அதாவது சிவபெருமானும் பார்வதாலும் பிள்ளைகளை நடின மாறுறாங்க. நடினத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெயிக்க முடியல. ஆணுக்கு பெண் சமம், பெண்ணுக்கு ஆண் சமம். அப்படி ஆடும்போது சிவபெருமான் ஜெயிச்சிட்டாரு. என்ன காதல்கள் கொண்டு வந்து காதல்கள் கொண்டு வந்து கழிச்சிட்டாரு. பார்வதால முடியல. அப்பொழுது ஆட்டுறாரு. அந்த ஜாக்கெட்டும் மாறு பேரா கிழிஞ்சு போச்சு. அதுக்கு பேரு மார்கழி மாசம். மார்கழி என்ன செய்யணும்? தைக்கணும். தை மாசம். டைலர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும் போது இந்த பிரியம் மாசி மாசம் குத்துல அதுக்கு பேரு மாசி மாசம். அப்போ கேக்குறாரு, சாமி இதுக்கு யார் யார் பங்கு? பார்வதா பங்கு உண்டு. பங்குனி மாசம். ஆமா. இந்த துணியை கொண்டு போய் பத்திரமா ஐயா பத்திரமா ஒரு சித்தரையில் வைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு சித்திர மாசம். மறுபடியும் கொண்டு போய் டைலர் கொடுக்குறாங்க. முன்னி ஏமாத்தி போட்டீங்க. முன்ன வைகாசி அண்ணா. அதுக்கு பேரு வைகாசி மாசம். வைகாசி போய் ஆணி ஓடச்சு விடிச்சாங்க. அதுக்கு பேரு ஆணி மாசம். அப்ப டைலர் கேக்குறாரு, இந்த துணி எப்படி கிழிச்சு? 2 பேரும் ஆடி கிழிஞ்சு போச்சு. அதுக்கு பேரு ஆடி மாசம். அப்படி ஆடி இருக்கும் போது சிவபெருமான் ஏறக்கூடிய வாகனம் என்ன?
நந்தி தெலுங்குல ஆவு. அந்த ஆவு வந்து நிக்குது, அதுக்கு பேரு ஆவணி மாசம். ஏன்னா இவ்வளவு நேரம் ஆச்சே, சிவபெருமானும் பார்வதாரம் போய் பார்க்கலாம் கண் கலைன்னு நிக்குது, அதுக்கு பேரு ஆவணி. அடுத்து என்ன மாசம்? புரட்டாசி. அந்த ஆவு சைக்கிளே கேக்குது, ரெண்டு பேரும் புரண்டு ஆடுங்க, நாக்கு நேரம் அவ தெரிஞ்சு போச்சு, அதுக்கு பேரு புரட்டாசி. அப்ப ஆவு கேக்குது, அழுவுது, எனக்கு பசி பசினுது, அதுக்கு பேரு ஐப்பசி மாசம். கிடைச்சா ஆவே கொஞ்சம் பொறுத்தறி, இது உலகமெல்லாம் காத்தக்கை, அதுக்கு பேரு கார்த்திகை மாசம். சொல்லி ஒரு சவுண்ட் கூட வேணுமே. அப்படியே கை தட்டுங்களா காசு பத்து நான் உருவ மாட்டேன், என் கதையை முடிச்சுட்டு விடுவேன். இன்னொரு விஷயம், தர்மத்துல வந்து தர்ம பேர் எடுப்பாங்க. தர்மனா தர்மனா கர்ணனா யாரு? நான் பார்த்தேன். தர்மா தர்மா இந்த வான கூப்பிட்டேன். அப்பொழுது என் சூதனால இமயமலை போல பொன் பொருளை சேர்த்துட்டேன். தர்மா தர்மத்திலே சிறந்தவன். பாரு, பொழுது முடித்து சாயங்காலம் 6 மணிக்குள்ள வாரி கொடுத்துருவேன். தர்மத்தானாரு நான் வாரி கொடுத்துறேன் மாமா, வாரி கொடுக்குறான். பொழுது போச்சு, கால் மலை கூட சரியில்லை. கடைசியா கர்ணனை கூப்பிடுறாரு. கர்ணா, தர்மனால முடியல, யாரு தெரியா? ஆமான்றாரு. கூப்பிட்டு சின்னமாத வாத்தியார் போல ஒருத்தர், இந்த மலையை நீ எடுத்துக்காட்டான். யாரு? தர்மன். ஆனா அவர் வந்து சொல்லல. அவர் என்ன செஞ்சாரு? நான் ஒருத்தனே எடுத்துட்டு போன ஆகாது, அனைவருமே எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டா நல்லா வாய்த்து போயிட்டாங்க. மத்தியானத்துல மழை முடிஞ்சு போச்சு. இதுல கர்ணன் சேர்ந்தவன். சரி, போனா போகட்டும். இன்னும் பேசுறா கட்சி மணி வேலை இருக்குது. வேண்டாம், நான் வந்த விஷயம் என்ன சொல்ல? சும்மா ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் போயிட்டு சின்ன மாதிரி வாத்தியாருக்கு நான் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு கூட என்ன வாத்தியாரும் மதிப்பாரு, எனக்கு தனியா சம்பளம் ஒன்று கொடுப்பாரு. அப்பேற்பட்ட மனுஷன் கத்துக்கிட்டேன். ஆமா, சாதாரண மட்டும் இல்ல. சரி, அதாவது கார்போரகா சூரனை நம்ம அழிக்கணும். அதனால நான் மாலையிட்ட லட்சுமி ருக்குமணி 6 லட்சம் பேர் கூட்டுவாங்க.